தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் +2க்கு பிறகு என்ன படிக்கலாம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம்ம தந்தி டிவி ஸ்டுடியோ உங்களோடு இணைந்திருப்பவர் கேப்டன் கார்த்திக் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நம்ம கேப்டன் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கப்பலில் 16 வருஷம் வேலை செஞ்சுருக்காங்க. ரிட்டையர் ஆகும்போது கேப்டனாக ரிட்டையர் ஆகிட்டு இன்று அமிட் பல்கலைக்கழகத்தினுடைய பிரின்சிபலாக முதல்வராக பணி செய்கிறார். நேரம் எடுத்து தமிழக மக்களோடு பேச வேண்டும் என்பதால் தந்தி ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கீங்க சார். வணக்கம். மிக்க நன்றி. வணக்கம் சார். இப்போது நீங்கள் 16 வருஷம் பணி செஞ்சு கேப்டனாக அங்கேருந்து ஓய்வு பெற்றிருக்கீங்க. இப்போது சாதாரணமாக போலீஸில் நமக்கு ஹைரார்கி தெரியும். கான்ஸ்டபிள்லேருந்து டிஜிபி வரைக்கும் ஒரு ஹைரார்கி இருக்குது. ஆமாம். கப்பலில் என்ன சார் ஹைரார்கி? அதாவது முதல்ல நேயர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கப்பலில் 2 துறைகள் இருக்கிறது. ஒன்று நாட்டிக்கல், அது டெக் சைடுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று மரீன் இன்ஜினியரிங், அது இன்ஜினியரிங் சைடுன்னு சொல்லுவாங்க. நாட்டிக்கலில் பார்த்தீங்கன்னா ஹைரார்கி முதல்ல மேலே இருக்கிறவர் கேப்டன், அவருக்கு கீழே இருக்கிறவர் சீஃப் ஆஃபீஸர், அதுக்கு கீழே இருக்கிறவர் செகண்ட் ஆஃபீஸர், அப்புறம் தேர்ட் ஆஃபீஸர், அப்புறம் கடைநிலை ஊழியரான கேடேட்டுன்னு இருப்பாங்க. அதுக்கு கீழே பணியாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி மரீன் இன்ஜினியரிங்கில் முதல்ல இருக்கிறவர் சீஃப் இன்ஜினியர், அவருக்கு கீழே இருக்கிறவர் செகண்ட் இன்ஜினியர், பிறகு தேர்ட் இன்ஜினியர், அப்புறம் ஃபோர்த் இன்ஜினியர், அப்புறம் கடைநிலையோட 5th இன்ஜினியர், அவருக்கு கீழே சப்போர்ட் ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி 2 துறைகள். மேல்மட்டம் நாட்டிக்கலில் கேப்டன், மெரைன் இன்ஜினியரிங்கில் சீஃப் இன்ஜினியர், கடைநிலையில் இங்கே கேடேட்னு இருப்பாங்க, அங்கே ட்ரெயினிஸ்ன்னு இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே சப்போர்ட் லெவல் பீப்புள் இருப்பாங்க. ஓகே. இப்போது நம்ம நிகழ்ச்சியை பார்க்குற +2 முடித்த மாணவர்கள் இப்போது இந்த மாதிரி பதவிகளை அடைய முடியுமா? அதுக்கு டிகிரி அவசியம் தேவைப்படுதா? என்ன சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சார்? ஓகே, கண்டிப்பாக மாணவர்கள் அனைவரும் இதை அடையக்கூடிய ஒரு எல்லை தான். அதுக்கு மினிமம் ரிக்வயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா +2, அதாவது ஹையர் செகண்டரியில் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த படிப்பு இருக்கணும். அதில் ஆவரேஜாக அக்ரிகேட்னு சொல்கிற 60% இருக்கணும். இங்கிலீஷில் ஒரு 55% இருக்கணும். இது இருந்ததுனாக்க இந்த 2 துறைகளையுமே அவங்க ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் சில எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அப்புறம் ஆல் ஓவர் இந்தியா எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் பாஸ் பண்ண அப்புறம் இந்த துறைக்குள்ளே நுழைஞ்சிடலாம். ஓகே. அதுதான் முதல்ல எலிமெண்ட்ரியாக அதை ஃபஸ்ட்டு ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முதல் ஃபேஸ் இன்ஸ்டிடியூஷன் எலிஜிபிலிட்டி ஃபேஸ். ஓகே, நான் அதுக்கு தான் சொன்னது. எலிஜிபிலிட்டி ஃபேஸுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்கணும், இங்கிலீஷ் இருக்கணும். ஓகே. அப்புறம் ஆல் ஓவர் இந்தியா டெஸ்ட் எழுதி பர்சனல் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு துறைக்குள்ளே வராங்க. டெஸ்ட் எலிஜிபிள் ஆகிட்டாங்க. பிறகு இன்ஸ்டிடியூஷனல் ஃபேஸ், ஒரு காலேஜில் தங்கி அவங்க படிக்கணும். அது 3 வருட காலமோ இல்லை ஒரு 4 வருட காலமோ, சில துறைகளுக்கு ஒரு வருடம், அந்த மாதிரி 6 மாதங்கள், அந்த மாதிரியும் பயிற்சிகள் இருக்குது. ஓகே. அந்த இன்ஸ்டிடியூஷனல் ஃபேஸ் முடிஞ்ச பிறகு 3வது ஃபேஸ் தான் ஆன்போர்ட் ட்ரைனிங் அப்படின்னும். ஓகே. அதான் இங்கே படித்ததை கப்பலில் போய் அவங்க வேலையாக செஞ்சு அதை பழகுவாங்க. அந்த தியரியும் ப்ராக்டிஸையும் அலைன் பண்ணுற ஃபேஸ் அது ஆன்போர்ட் ஃபேஸ்னு. ஓகே. அப்புறம் கடைசி ஃபேஸுக்கு பேர் காம்பிடன்சி ஃபேஸ்னு பேர். அதாவது எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 வீலரையோ 4 வீலரையோ ஓட்டுறதுக்கு நமக்கு லைசன்ஸ் தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு கப்பலை நேவிகேட் பண்ணுறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் காம்பிடன்சின்னு தேவை. ஓகே. அந்த காம்பிடன்சி அடையிற ஃபேஸ் தான் அந்த 4வது பருவம். அது முடிஞ்சப்பறம் ஒரு நிரந்தர ஊழியராக, ஒரு சர்வதேச லெவலில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாலுமியாக அவர் ஆயிடுறார். ஓகே. அதுதான் எந்தெந்த வேலைக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சார்? அதாவது சராசரியாக பார்த்தோம்னாக்க ஒரு கேப்டன், சீஃப் இன்ஜினியர் லெவலில் இன்னி தேதிக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு $10,000 வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி தான் வாங்கிட்டு இருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு $2,000 டிஃப்ரென்ஸில் சீஃப் ஆஃபீஸர்னாக்கா ஒரு $8,000, செகண்ட் இன்ஜினியர்ஸ்னால் 8,000, அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஆஃபீஸர் அப்படின்னாக்கா $6,000. அப்புறம் டாலர்ஸில் சொல்கிறது, ருபீஸில் சொல்லிடுங்க சார். ஒரு $12,000 ஒரு கேப்டன், சீஃப் இன்ஜினியர் கிடைக்குன்னா இன்னி தேதிக்கு பாருங்களேன், இப்போ அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து ஒரு 10 லட்சம் ரூபாய். இது ஒரு மாதத்துக்கான சம்பளம். அப்படியா சார்? ஆமாம். அப்புறம் அது அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு அதுக்காக வருடம் முழுக்க அவங்க வேலை செய்வாங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஓகே. இதில் கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலை செய்வாங்க. ஒரு 6 on 6 off 6 மாதங்கள், அப்புறம் வேலை 6 மாதங்கள் இடைவெளி பீரியட், இல்லாட்டாக்க 4 on 4 off. அதெல்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இருக்குது. ஓகே. ஸோ சம்டைம்ஸ் 6 on ஒரு 6 மாதங்கள் இருந்தார். அவர் வந்தப்புறம் சில பேர் ஃபுல் 6 மாதமும் வீட்டில் இருக்கும். சம்டைம்ஸ் பிரியப்பட மாட்டாங்க. ஒரு 2-3 மாதங்கள் இருந்துட்டு திரும்ப கூட ஜாயின் பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த லீவ் பீரியட் ரொம்ப ஃப்ளெக்சிபிள் தான். ஓகே. அதுதான் இதில் உங்களுக்கு ஒரு அதான் நீங்கள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு $12,000 அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு வருஷத்தில் நீங்கள் யோசிக்கலாம். ஒரு 6 மாதம் சைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக ஒரு 40 to 50 lakhs earn பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். இதில் குறைந்தபட்ச சம்பளம் எவ்வளோ, அதிகபட்ச சம்பளம் எவ்வளோ? அதாவது குறைந்தபட்ச சம்பளம்னா என்ட்ரி லெவலில், அதாவது ஒரு ட்ரெயினியாக ஜாயின் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதான் குறைந்தபட்ச சம்பளம். அவங்களுக்கு ஒரு $350லேருந்து ஒரு $500, அதாவது
ஒரு 40,000 ஒரு 50,000 வந்து அவங்களுக்கு சம்பளம். ஓகே சார். அதுக்கப்புறம் ஆமாம், மாதத்துக்கு உள்ளே போகும்போது ட்ரெயினியாக அவங்க உள்ளே போகும்போது அது ஸ்டைஃபண்ட் அப்படின்னுவாங்க. ஓகே. அதுக்கப்புறமா ஒரு ஆண்டுகள் கழித்து அவங்க அந்த காம்பிடன்சி ஃபேஸ்னு சொல்லணும் இல்லையா, ஓகே, அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் காம்பிடன்சியை வாங்கின அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த நிரந்தரமான அந்த கரெக்ட் சேலரி ஸ்டார்ட் ஆகுது, ஆக்சுவல் சேலரி. அதுதான் வந்து இனிஷியலாக ஒரு $3,000. ஓகே. அதுதான் $3,000 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்ச ரூபா சம்பளம். மாதத்துக்கு அவ்வளோ சம்பளம். ஓஹோ. இது அதிகபட்சம் வந்து எவ்வளோ போக வாய்ப்பு இருக்கு? அதிகபட்சம் நான் சொன்ன மாதிரி இன்னி தேதிக்கு ஒரு கேப்டனுக்கோ ஒரு சீஃப் இன்ஜினியருக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு $10,000. ஓகே. இது கப்பலுக்கு ஏற்ற மாதிரி சம்பளங்கள் மாறும். ஓகே. அதாவது ஒரு சாதாரண ஒரு ரெகுலர் சரக்கு கப்பல் பல்க் கேரியர் அப்படின்னும் அந்த மாதிரி கப்பலில் பார்த்தீங்கன்னா ஒரு $8,000 to $10,000. அதே கேஸ் டேங்கர்னு வந்தால் ஒரு ஸ்பெஷலைஸ்டு வெசல்ஸ். ஓகே. அந்த மாதிரி கேஸ் டேங்கர்ஸ் இந்த மாதிரி என்னன்னாக்கா இந்த கேஸ் எல்லாம் எடுத்துன்னு போகிறது கெமிக்கல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சராசரியாக ஒரு $12,000 ஒரு $15,000 வரைக்கும் சம்பளம் வாங்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தும் அவங்க ஸ்பெஷாலிட்டியை பொறுத்தும் சேலரி லெவல்ஸ் மாறும், ஹையர் லெவல். ஓகே சார். இப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டபிளாகவும் சேரலாம், அல்லது ஒரு ஏணிப்படி வச்ச மாதிரி திடீர்னு சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணிட்டு ஒரு IPS அதிகாரியாகவும் ஒரு உயர் அதிகாரியாக உள்ளே வரலாம். ஆமாம். கப்பல் அந்த மாதிரி எடுத்த உடனே உயரதிகாரி ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, அல்லது படிப்படியாக தான் மேலே வரணுமா? இல்லை, எடுத்த உடனே உயரதிகாரமாக வாய்ப்பு இல்லை. இது வந்து அதுதான் நான் சொல்லுவேன், இது வந்து ஒரு எவல்யூஷனரி ப்ராசஸ், இன்ஸ்டன்டேனியஸ் கிடையாது. அதாவது அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, சில மைல் ஸ்டோன் இருக்குது. ஒரு 10 வருட காலத்தில் வந்து ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ இப்போ 2025 இந்த துறையில் உள்ளே வராங்கன்னாக்க ஒரு 2035 36 அந்த மாதிரி ஒரு 10-12 வருட காலத்தில் அவங்க கேப்டனாகவோ சீஃப் இன்ஜினியராகவோ வாய்ப்பு இருக்குது. இதுக்கு இடைவெளி பீரியடில் வந்து அவங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் எழுதணும். அவங்களோட அந்த லைசன்ஸும் அந்த காம்பிடன்சியை வந்து அவங்க மேலும் மேலும் என்ன சொல்கிறது இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகணும். ஓகே. அப்படி வரும்போது தான் அந்த தகுதி அடைய முடியும். எடுத்த உடனே கேப்டனாவோ சீஃப் இன்ஜினியரோ ஆக முடியாது. ஓகே சார். நீங்கள் 3 years டிகிரி ப்ரோக்ராம் இருக்குது, 4 year டிகிரி ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னீங்க. அந்த பேர் என்ன சார் சொல்லுவாங்க? அதாவது 3 year டிகிரி ப்ரோக்ராமுக்கு BSc நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிற மாணவர்களோ மாணவியோ முதல்ல கேரட்டா ஜாயின் பண்ணிட்டு அவங்க கேப்டனாக வருவாங்க நாட்டிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமில். மெரைன் இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களை வந்து 4 வருஷம் மெரைன் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், அவங்க வந்து சீஃப் இன்ஜினியர் ஆகுங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடுனா, கேப்டன்ற வந்து கப்பலை வழி நடத்துறவர். ஒரு பாயிண்ட் ஏலேருந்து ஒரு பாயிண்ட் பிக்கு சேஃபஸ்ட் அண்ட் ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் ரூட், அதில் எப்படி அந்த கப்பலை கொண்டு போகிறதுன்னு பிளான் பண்ணுறது அந்த டிபார்ட்மெண்ட். அப்படி கப்பல் போகும்போது அந்த இன்ஜினை வந்து நல்லபடியாக பழுது பார்த்து பெஸ்ட் பாசிபிள் மேனரில் அதை வச்சு அதை எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ண வச்சு அந்த கப்பலை வழி நடத்துறவங்க வந்து சீஃப் இன்ஜினியர்ஸ், அந்த இன்ஜின் டிபார்ட்மெண்ட். ஓகே சார். இப்போ சில பேருக்கு வந்து கடல் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்யணும்னு ஆசை இருக்கும். ஆமாம். ஆனால் கப்பலை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கும். கப்பல் இல்லாமல் வேற எங்கேயாவது வேலை செய்ய முடியுமான்னு மனசில் ஒரு கேள்வி இருக்கும். அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது வந்து இந்த துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னாக்க, சப்போஸ் இந்த துறையை விட்டு ஒரு வேளை வெளியே வந்தாலும் ஷோர் பேஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகே. அதாவது இப்போ மாலுமியாக இருந்தவர் இப்போ கடல் துறையை விட்டு வெளியில் வரார், அவருக்கு ஷோரில் பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு உண்டான சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. ஷோரில் சர்வேயராகவோ டெக்னீஷியனாகவோ இது சம்மந்தப்பட்ட கன்சல்டண்ட்டாவோ வரவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே. கப்பல் வாழ்க்கை எப்படி சார் இருக்கும்? இப்போ அதுதான் ஒரு வீடு மாதிரி ஆகிட்டாங்க சார். ஒரு 4 மாதமோ 6 மாதமோ கரெக்ட். அந்த வாழ்க்கை எப்படி? இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு கடலில் போனால் வாந்தி வந்துடும், ஒத்துக்காது, நான் அந்த வேலையில் சேர முடியுமா, அப்படிலாம் கேட்பாங்க. நீங்கள் 16 வருஷம் அதுலேயே வாழ்ந்துருக்கீங்க, உங்கள் அனுபவத்தை சொல்லுங்களேன். அதாவது என்னோட அனுபவம் வந்து கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா இருக்கு ஒரு சராசரியான அனுபவம். இதை சில பேர் வந்து 30 வருடம் 40 வருடம்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த தலை சுத்தல் வாந்திலாம் ஒரு சாதாரண விஷயம், அதெல்லாம் முதல்ல வரும். அந்த ஜாயிண்ட் வீலில் போகும்போது நம்ம வயிறு கொஞ்சம் கிருகிருன்னு இருக்க மாதிரி. மற்றபடி இதெல்லாம் போனால் அது ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் தான். ஒரு வாயேஜ்லேயே இந்த மாதிரி கடலில் பார்த்த உடனே மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். அதனால் அதில் ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை. கப்பல்லையே இருந்து வேலை செய்கிறதுக்கு வந்து ஒரு தனி மனப்பக்குவம் வேணும். அதுக்காக தான் இந்த ட்ரைனிங் நம்ம 3 வருட காலம் 4 வருடம் அவங்கள வந்து நம்ம காலேஜில் கொடுத்து வச்சு பயிற்சி வைக்கிறோம். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அவங்க இடைவெளி இருக்கும். இமீடியட்டாக ஃபேமிலியை பார்க்க முடியாது. ஏன்னா போனாங்கன்னாக்க அன்றாட வேலை மாதிரி கார்த்தால 9 மணிக்கு போய்ட்டு 4 மணிக்கு ஒரு வேலையோ 5 மணிக்கு அந்த மாதிரி கிடையாது. கப்பலில் போனாங்கன்னா ஒரு 4 மாதம் 5 மாதம் வீட்டையும் ரிலேஷன்ஸு ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் விட்டு வெளியே இருப்பாங்க. அதான் என்னோட மாணவ மாணவிகள் நான் சொல்கிறது, இந்த கப்பல் துறைக்கு வரையா, உனக்கு அந்த மாதிரி ஒரு கனவு இருக்கா அப்படின்னா என்ன, அதுக்கு நீ என்ன வந்து துறக்க ரெடியாக இருக்கணும்னாக்கா 4F அப்படின்னா ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேவரேட், ஃபுட் அண்ட் ஃபெஸ்டிவல். இந்த 4 எஃப்களை வந்து நீங்கள் ஒரு இடைவெளிப்பட்ட காலத்துக்கு கப்பலில் இருக்கும்போது கொஞ்சம் எல்லாம் இருந்தீங்கன்னாக்க யூ கெட் அ ஃபார்ச்சூன் அண்ட் அ ஃபியூச்சர். 2 எஃப் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது எப்படின்னாக்க நம்ம வந்து கப்பலில் ஒரு 4 மாதம் போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க சில பண்டிகைகள் அதெல்லாம் இருக்கும். அப்போனா அங்கே இருக்கிற நம்ம மாலுமிகளோட சேர்ந்து நம்ம கொண்டாடக்கூடிய தருணங்கள் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு உண்டான மனப்போக்கங்களை நம்ம வந்து தயார்படுத்திக்கணும்.
அந்த ட்ரைனிங்கை தான் நம்ம கல்லூரி பருவத்தில் உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே. இப்போ நீங்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு கப்பல் போகுதுங்க சார், அந்த நாட்டில் நீங்கள் சுதந்திரமாக சுற்றி பார்க்க முடியுமா? அனுமதிப்பாங்களா இல்லை அதுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு தான் போகணும்? இல்லை, அதுக்கெல்லாம் தனியாக பர்மிஷன்ஸ் இருக்குது. இப்போ முன்னாடி இருந்த மாதிரி அவ்வளோ ஃப்ரீன்னு சொல்ல மாட்டேன். பட் இப்போ ஸ்டில் வந்து எப்படின்னாக்கா நம்ம போனோம்னாக்கா அவங்க போனோடனே நம்ம பாஸ்லாம் எடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற பாஸ்போர்ட் அந்த மாதிரி சில அங்கீகாரங்கள்லாம் வச்சுட்டு அவங்க பாஸ் அலோவ் பண்ணுவாங்க. சில இடத்துல வந்து அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. எல்லா போர்ட்லையும் நம்மளால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்ல முடியாது. பட் சராசரியாக ஒரு 50% ஒரு 60% இல்லை ஒரு 70% போர்ட்ஸில் வந்து சீஃபேரர்ஸ் போனால் அவங்களுக்கு வெளியில் போகணும். இதுக்காக ஆர்கனைசேஷனே இருக்குது. சீஃபேரர்ஸோட மனநிலை, உடல்நிலை, அவங்களோட வெல்ஃபேருக்காகவே ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்கெல்லாம் இதுக்காக வந்து நிறையா முயற்சிகள் எடுத்து எங்கே போனாலும் சீஃபேரர்ஸ் வந்து இத்தனை நாள் கடல் பயணம் பண்ணிட்டு வராங்க, வெளியில் வந்தோடனே அவங்களை வந்து போர்ட்டில் சுற்றி பார்க்கணும், அவங்களுக்கு உள்ளே போயிட்டு வரணும், அந்த மாதிரிக்கான முயற்சிகள்லாம் எடுத்து அதை நல்லபடியாக போயின்னு இருக்கு. இப்போ ஒரு ஷிப் கேப்டனோட ரோல் என்னங்க சார், என்னெல்லாம் செய்வாங்க? அதான் ஷிப் கேப்டனோட ரோல்னு பார்த்தீங்கன்னா 3 பிரிவு இருக்குது. ஒன்று வந்து நேவிகேஷன், அதுதான் நான் சொன்ன மாதிரி கடலில் வந்து கப்பலில் வந்து பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு சேஃபஸ்ட் அண்ட் ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் மேனரில் கொண்டு சேர்க்கறது. என்னத்தை கொண்டு சேர்க்குறாருன்னா கப்பலை மட்டும் இல்லை, கப்பலுக்குள்ளே இருக்கிற சரக்குகள் இருக்குது, அதை கரெக்ட் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியில் கொண்டு டெஸ்பேச் பண்ணும். அதோட முழு ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதான் கார்கோ ஹேண்ட்லிங் அப்படின்னும். சரக்கை ஹேண்டில் பண்ணுறது. அதுக்கப்புறம் எமர்ஜென்சிஸ், ஒருவேளை கப்பல் போகும்போது ஏதாவது அசம்பாவிதங்கள் எதாவது இருந்ததுனாக்கா அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய பக்குவத்தையும் ஒரு கேப்டன் வச்சுருப்பாரு. அதுக்கு உண்டான ட்ரைனிங்கும் அவங்க தருவாங்க. ஸோ இந்த 3 நிலைகள் இருக்குது, நேவிகேஷன், கார்கோ ஹேண்ட்லிங், எமர்ஜென்சிஸ் அப்படின்னுவாங்க. எது வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு உண்டான பயிற்சிகளை கொடுத்து அந்த கப்பலில் ஒரு 25 பேர் இருக்காங்கன்னா அவங்கள அத்தனை பேருக்கும் அந்த இது எப்படி டீல் பண்ணுறோன்றத ஒரு ட்ரைனிங்காக கொடுப்போம் நாம். ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்ன அந்த 3 இயர்ஸ் கோர்ஸ் அப்புறம் 4 ஆண்டுகள் படிப்பு படிக்கணும் அப்படின்னா ஃபிசிக்கலாக அவங்க எவ்வளோ தயாராக இருக்கணும்? அவங்களுக்கு ஏற்கனவே நீச்சல் தெரிஞ்சிருக்கணுமா, கடலில் எப்படி நீந்தணும் அப்படின்னு சொல்லி, இல்லை நீங்களே சொல்லி தந்துடுவீங்களா? இல்லை, நல்ல கேள்வி இது. அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம் இந்த கோர்ஸுக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி டிசபிலிட்டிக்கு இதில் வந்து நம்ம வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா முக்கியமாக வரவங்க நல்ல உடல்நிலை இருக்கணும், அவங்களோட சேஃப்டியை பாதுகாக்கக்கூடிய நிலைமையில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கப்பலோட சேஃப்டி, அதில் இருக்கிற சரக்கோட சேஃப்டி அதெல்லாம் பார்க்க முடியும். அதனால் சில மினிமம் எலிஜிபிலிட்டி ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. அதை அது இருந்தால் தான் இவங்களால் வந்து கப்பல் துறைக்கு வர முடியும். ஃபிட்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் வந்து பயிற்சி காலத்தில் நம்ம வந்து பசங்களுக்கு வந்து ஒரு நடைமுறை, ஒரு ஒழுங்கு இதெல்லாம் வந்து கொடுத்துருவோம். அதுக்காக தான் ஒரு யூனிஃபார்ம்டு ப்ரொஃபஷன் இது. இது வந்து இந்தியன் நேவி வந்து காம்பேட் ஷிப்பிங்னாக்க இது மர்ச்சன்ட் நேவி கமர்ஷியல் ஷிப்பிங்னோம். இன்ஃபேக்ட் நாங்கள் செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபார் த நேஷன். ஃபென்டாஸ்டிக் சார். சார், இப்போது இதை பார்க்குற மாணவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு கேப்டனே வந்து ஒரு தகவல் சொல்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்கள் +2 முடித்த பிறகு என்ன பண்ணீங்க, என்ன படிச்சீங்க, கேப்டன் வரைக்கும் அந்த கேப்டனுங்கிற அந்தஸ்து வரைக்கும் உங்களால் எப்படி உயர முடிஞ்சுது? அதாவது நான் +2 படிக்கும்போது இப்போ இருக்கிற அவேர்னஸ் மாதிரிலாம் நான் வந்து முடித்தது 92 இப்போ இருக்கிற மாதிரி அவேர்னஸ் தகவல் தொடர்புலாம் அப்போ கிடையாது. அப்போ நம்ம முடிச்சுட்டு நான் வந்து அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் லயோலா காலேஜ் சென்னையில் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வேலைவாய்ப்பு இந்த மாதிரி மாலுமிகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அதில் ஜாயின் பண்ணி அப்போ நாங்கள் அந்த ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலமாக உள்ளே போயிட்டு அங்கே வந்து கேடட்லேருந்து அப்படியே இந்த 10-12 வருட காலத்தில் வந்து கேப்டனாக உயர்ந்தது. சார், இப்போ +2 முடித்த மாணவர்கள் ஷிப்பிங் சம்பந்தமான கோர்சஸ் படித்தா மட்டும்தான் கப்பலில் வேலை செய்ய முடியுமா, அல்லது இப்போ ஏற்கனவே சில பேர் வேறு டிகிரி ப்ரோக்ராமில் சேர்ந்துட்டு இந்த நிகழ்ச்சியை பார்ப்பாங்க, அவங்க அப்படியே ரூட்டை திசை திருப்பி இவங்க கப்பலில் வந்து வேலை செய்கிற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அல்லது வேறு ஏதாவது படிப்புகள் இருக்கா? அவங்க இல்லை, கண்டிப்பாக 2-3 நிலைகள்லேருந்து ஜாயின் பண்ணலாம். நீங்கள் சொன்ன மாதிரி +2 முடிச்சுட்டு ஜாயின் பண்ணக்கூடிய கோர்ஸுகள் சிலது இருக்குது. 10th முடிச்சுட்டு ஜாயின் பண்ணுறக்கூடிய கோர்ஸுகள் இருக்குது. அதே மாதிரி ஒருவேளை 4 வருஷம் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நான் படிச்சுட்டேன், 4 வருஷம் பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்னால் வர முடியுமானா அவங்களாலையும் வர முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இடைப்பட்ட ஒரு வருடம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க படித்த ரெகுலர் இன்ஜினியரிங்கை மெரைன் இன்ஜினியரிங் கூட சம்மந்தப்பட்டு அப்புறம் கப்பலுக்கு அனுப்புகிறோம். அந்த ஒரு பிரிட்ஜிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். அது பண்ணிட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ரெகுலராக பண்ணுற இன்ஜினியரிங்கும் மெரைன் இன்ஜினியரிங்கும் உண்டான இடைவெளியை வந்து அடைச்சிட்டு அவங்க டைரெக்டாக ட்ரெயினியாக உள்ளே வந்துடலாம். ஓகே சார். இப்போ ஒரு ஆர்மியில் சேர்றதாவோ அல்லது நேவியில் சேர்ந்தால் அது ஒரு அரசு உத்தியோகம். ஆமாம். இப்போ ஒரு சரக்கு கப்பலை ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போகணும், அது அரசு உத்தியோகமா அல்லது தனியார் உத்தியோகம்? இல்லை, அதுதான் நல்ல கேள்வி. அதான் நான் சொன்னேன், இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று வந்து கமர்ஷியல் ஷிப்பிங், அதுதான் மெர்ச்சன்ட் நேவி, அதுதான் சரக்கு கப்பல். ஓகே. இன்னொன்று வந்து இந்தியன் நேவி, அது வந்து காம்பேட் ஷிப்பிங். இந்தியன் நேவி படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து என்டிஓ சிடிஎஸ்ஓ எழுதணும். மெர்ச்சன்ட் நேவிக்கு அது அவசியம் இல்லை. மெர்ச்சன்ட் நேவி இந்த மாதிரி நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் அப்ரூவ் பண்ண இன்ஸ்டியூஷன், இப்போ ஆமெட் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் இருக்கோம், இது டிஜிஎஸ் அப்ரூவ்ட் இன்ஸ்டியூஷன். இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸில் ஜாயின் பண்ணி அவங்க படிக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த துறைக்குள்ளே வரணும். ஓகே. இப்போது சாதாரண மக்கள் படிக்க முடியுமா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குது?
ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சராசரி கோர்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு 3 ஆண்டு காலத்துக்கு வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் வரும், ஒரு வருடத்துக்கு 3 லட்சம் ரூபாய். அதே மாதிரி வந்து மெரைன் இன்ஜினியரிங் ஒரு 4 வருட கோர்ஸ் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு 12 லட்சம் ரூபாய் கிட்ட வரும். பட் என்னன்னா ரிவார்டிங் கேரியர், ஏன்னா உங்களோட ஏர்னிங் பொட்டன்ஷியல் ஜாஸ்தி. அது அப்புறம் இந்த படிக்க வைக்கிறதுக்கான நிறைய சலுகைகள் வந்து கவர்மெண்ட்டும் தருது, ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. எஸ்பெஷலி பெண்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் தராங்க, ஒரு வருடத்துக்கும் 1 லட்ச ரூபா ஸ்காலர்ஷிப்பாக கொடுக்குறாங்க. ஏன்னா மாணவிகளை நிறைய என்ரோல் பண்ணணும்னு கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இப்போ. இது நாட் ஒன்லி அ மேல்ஸ் ப்ரொஃபஷன், இட் இஸ் ஆல்சோ ஈக்குவலி எலிஜிபிள் ஃபார் விமன்ஸ்னு நிறைய பெண்கள் ஜாயின் பண்ணுறாங்க, அவங்களுக்கான செலவுகள். அப்புறம் வந்து எங்கள் பல்கலைக்கழகத்தையும் நிறைய இந்த மாதிரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு கவர்மெண்ட் மூலம் என்னென்ன ஸ்காலர்ஷிப்போ, அப்புறம் எங்கள் ப்ரைவேட்டாக நாங்கள் தர ஸ்காலர்ஷிப் சொல்லிட்டு நிறைய சலுகைகள் கொடுக்குறோம். ஓகே அது மாதிரி ஒண்டர்ஃபுல் சார். இப்போ ஒரு காலர் ஒருத்தர் தந்தி டிவியை தொடர்பு கொண்டிருக்காரு, சேலத்திலிருந்து திரு லோகநாதன். வணக்கம் திரு லோகநாதன், உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேப்டன் கார்த்திக் சார்கிட்ட கேட்கலாம். வணக்கம் திரு லோகநாதன், லைனில் இருக்கீங்களா? லைன்ல சொல்லுங்க. வணக்கம் லோகநாதன், சொல்லுங்க சார். உங்களோட கேள்வியை கேட்கலாம் மிஸ்டர் லோகநாதன். கேப்டன் சார் உங்களோட கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. புரியல சார். உங்களோட கேள்வி நீங்க கேட்கலாம். ஓகே, எனிவே ஆடியோ அங்கே கிளியராக இல்லை சார். என்னுடைய கடைசி கேள்வி, நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சரி, பெண்களுக்கு கப்பலில் வேலை செய்கிறது எவ்வளவு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல்? அதாவது தற்போதைய நிலையில் வந்து அது நல்ல பாதுகாப்பான ஒரு நிலை. ஏன்னா வந்து நானே கடந்த 15 ஆண்டுகளாக நான் ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். 2007 நான் பார்த்த நிலைமைக்கும் இப்போ நான் பார்க்குற நிலைமைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஒண்டர்ஃபுல் சார். ஸோ இது ஒரு பாதுகாப்பான ப்ரொஃபஷன். ரொம்ப பாதுகாப்பான ப்ரொஃபஷன். நீங்கள் தந்தி டிவி வந்து உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சார். கேப்டன் கார்த்திக் அவர்கள் உங்களுக்கு கப்பலில் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது, நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக எடுத்துரைத்தார். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.